காடு பேசாத மொழியை தன் கேமராவில் மொழிபெயர்த்தவர். காதல் சொல்லாத வார்த்தைகளை காட்சிகளில் கவிதையாக்கியவர். மனித உணர்வுகள் சிதறி கிடக்கும் இடங்களில் அவற்றை ஒன்றிணைத்து திரைப்படங்களாக வடிவமைத்தவர். இயற்கையும் மனிதமும் இணையும் பாதையில் தனக்கென ஒரு தடத்தை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். முதலாவது என்னோட பார்வையில் ரியல் ஹீரோஸ் அப்படின்றது இவங்க தான். கோவிந்தராஜ் சார், டாக்டர் கோவிந்தராஜ், அவருடைய துணைவியார் சசிபிரியா, இவங்க தான் ரியல் ஹீரோஸ். நாங்கள் தான் எல்லாமே ரியல் ஹீரோஸை உருவாக்குறவங்க, அவங்களாம் ரியல் ஹீரோஸ். ஏன்னா இது ஒரு மேடைக்காக ஒரு பேச்சுக்காக இதை நான் சொல்லலை. எனக்கு இங்கே திருச்சியில் எனக்கு அதிகமான நண்பர்கள் எனக்கு திருச்சியில் தான். நான் சென்ட் ஜோசப்பில் படித்ததுனால இங்கே அன்பாலயம்னு என்னுடைய நண்பர் தான் இங்கே செந்தில் அவர்கள் அன்பாலயம்னு இங்கே நடத்திட்டு இருந்தார். நான் அவரோட ரொம்ப அஃபிலியேட்டடாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் அந்த அவர் ஸ்பெஷலி எதுக்கு ஹோம் வச்சுருந்தாருன்னா மென்டலி மென்டலி சிக் வாண்டரிங் மென்டல்ஸ். அதாவது ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைவேஸில் பார்த்துருப்பீங்க, அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் கேட்பாரற்று நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஹோம் நடத்தினார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்குள்ளே மேட்ரிமோனியை க்ரியேட் பண்ணதும் அவர் தான். இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறப்ப எப்போதுமே நான் துணை சேர்றது அது நடக்கும், இயற்கையாகவே நடக்கும். இன்னொன்று நான் இதில் மெயினாக கலந்து கொண்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, என்னுடைய தகப்பனார் அவரும் மெலிக்னன்ட் மெலினமா, அவர் கேன்சரில் தான் இறந்து போனார். அவரும் நிறைய அவருடைய ஆரம்ப காலத்தில் அந்த பொடி போடுற பழக்கம் அதனால் பாதிக்கப்பட்டு அதை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். நான் கடைசி மகன் எங்கள் வீட்டில், என் அப்பா கூடவே இருந்தேன். கடைசி அந்திம காலத்தில் கூடவே இருந்திருக்கேன். இதையெல்லாம் பார்த்தும் பார்த்தீங்கன்னா அவர் மரிக்கும் தருவாயில் சாகரப்ப என்கிட்ட ஒரே ஒரு சத்தியம்தான் வாங்கினார். நீ எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்குள்ளேயும் போயிடக்கூடாதுன்னு கேட்டேன். ஏன்னா அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குது. அதை அவர் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் என்கிட்ட வாங்கின சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தையும் நான் கல்லூரி வாழ்க்கையில் மீறிட்டேன். அது அப்படியே அந்த ஏஜில் அப்படியே போச்சு. சினிமாக்குள்ளே நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அ ஃபுல் டைம் ட்ரிங்கர். நான் அப்படி தான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை 1996 பார்த்தீங்கன்னா டைரக்டர் அகத்தியன் அவர்கள் கூட நான் கோ டைரக்டராக இருந்தேன். நல்ல கை நிறைய பணம், எனக்கு ஒரு பைக்கு. என்னுடைய வாழ்க்கை அப்போ யார் என்ன அட்வைஸ் சொன்னாலும் அவங்கள வேறு மாதிரி தான் நான் பார்ப்பேன். நான் என்னோடய லைஃப் வேறு மாதிரி ஆகிடுச்சு. நான் அப்படியே யாராவது எனக்கு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் நிறைய பதில் சொல்லுவேன். நான் ஏன் குடிக்கிற, ஏன் தம் அடிக்கிற, இன்ஃபேக்ட் எல்லா ஹேபிட்டும் என்கிட்ட இருந்துச்சு. பான் பராக் போடுவேன், மாணிக் சந்த் போடுவேன், 420 பீடா. என் பல்லு இன்ன வரைக்கும் அந்த கரை போகலை. அது ஒரு அடையாளமாகவே வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணல மைனாவுக்கு அப்புறம். ஒரு முறை அது பார்க்குறப்ப இதை செய்யக்கூடாது என்பதற்காகவே அது ஒரு அடையாளமாக இருந்தது என் உடலில். 2001 பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் ஸ்ட்ரக் பை அப்டமல் டியூபர்குலோசிஸ். மரண தருவாயில் அது மருந்து இருக்குது, பட் ஐ வாஸ் ஆன் டெத் பெட். அந்த சமயத்தில் தான் ரியலி என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்றது வேற. அதை தாண்டி அந்த டாக்டர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அசோக் நகரில் ஸ்கேன் பார்த்துட்டு அப்டமலில் குடலில் சிஸ்ட், அந்த கட்டிகள் ரொம்ப அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்குப்பா, இதுக்கு மருந்து இருக்குது, பட் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்ட என்ன இப்படி நிற்கிறேன்றாரு. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அழைச்சிட்டு வாங்க. இதெல்லாம் காதில் கேட்டிருக்கேன் நான் இந்த வார்த்தைகள்லாம். ஸோ அதுக்கப்புறம் முதல் முறையாக என்னுடைய லைஃப் ஐ வெண்ட் இன் சைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 2002 அப்புறம் தான் ஐ கேம் இன் டு ஸோ க்ளோஸ். ஐ ஃபாலோடு கிரைஸ்ட். என்னோடய ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மாறிச்சு. என்னோடய பேர் பிரபு சாலமன் மாற்றின காரணமே அதுதான். நான் மதம் பேசலை இந்த இடத்துல. நான் என்னுடைய லைஃப் நான் ஐ வாஸ் டு டை. நான் இந்நேரம் செத்து இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஆயிருக்கும் என் கல்லறையில் புல் முளைத்து. இதற்கு காரணம் என்னிடம் இருந்த கெட்ட பழக்கங்கள்.
ஆனால் அந்த 2001ஆம் ஆண்டு அவருடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். நான் ஐ வாஸ் ரியலி டச்ட். அண்ட் என்கிட்டேருந்து எல்லா பழக்கமும் வெளியே போனதுக்கப்புறம் 7 years ஐ ஃபாட் இன் த இண்டஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஹேபிட்டும் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கூட. நான் எப்போ இதெல்லாம் விட்டனோ என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. நான் குடிக்கிறப்ப என் கையில் 1000 ரூபா இருந்துச்சு தினமும். நான் குடியை விட்டோன்னே என்கிட்ட 50 ரூபா இல்லை பெட்ரோல் போடுறதுக்கு தான் உண்மையான நிலைமை. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இட் இஸ் சச் அ ஈவில் டம். தண்ணி, சிகரெட்டு, பீடா எல்லாம் நான் தொட்டதுனால உங்ககிட்ட உரிமையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஐ வாஸ் சேவ்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ ஹவ் கிவன் 3 சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு. என்னால் நான் நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ளே மிங்கிள் ஆகி ஒரு யூஷுவல் ஃபில்ம் மேக்கராக என்னால் போயிருக்க முடியும். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இது யானையை வச்சு படம் எடுக்கிற. இப்போ ஐ எம் டூயிங் அ ஃபிலிம் 3 years பண்ணிகிட்ருக்கேன். லைவ் லயனை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த கட்ஸ் யாருக்குமே வராது. கேவ் மீ தட் கட்ஸ். ஏன்னா குழந்தைகள் ஒரு பெரிய உலகம். அந்த குழந்தைகளுக்கான திரைப்படங்களை யாரும் கொடுக்கறதே இல்லை. அந்த குழந்தைகளும் போய் உக்காந்தாங்கன்னா அவங்க பார்க்குற திரைப்படம் வன்முறையும் வெட்டுக்குத்தும் வெடிகுண்டு கலாச்சாரமும் லாட்டின் அமெரிக்கா ட்ரக் கல்ச்சரான சினிமாவை தான் அவங்க பார்க்குற ஒரு சூழ்நிலையை ரொம்ப சர்வசாதாரணமாக்கிட்டாங்க ஃபில்ம் மேக்கர்ஸ். அதுலேருந்து நான் வேறுபட்டு இந்த 2-3 வருஷம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன், நாளைக்கு டப்பிங் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. துபாயில் லைவ் லைனை வச்சு ஃபஸ்ட் டைம் ஏஷியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு லைவ் பீஸ்ட்டை வச்சு பண்ண முதல் திரைப்படம் இது. இது எதுக்குன்னா விமஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் போன பாதையில் நான் போகணுன்னு ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் கும்கி ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு டாப்பில் இருந்த எல்லா டாப் ஹீரோஸும் என் கூட படம் பண்ணணுன்னு சொன்னப்போ நான் சாதாரணமாக ஒரு ஹீரோவை கூப்பிட்டு போய் கயல்ன்ற ஒரு படத்துக்கு போயிட்டேன். அதுதான் என் கேரக்டர். எனக்கு இட்ஸ் நாட் அபவுட், நான் தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் அதை சொல்லுவேன், நமக்கு ஏதாவது ஒரு பதிவை உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் விதைச்சிட்டு போகணும். அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கணும் நீங்கள் போனதுக்கு அப்புறமும். நான் இருக்கிற எஞ்சிய காலங்கள் பணம் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி என்ன ரப்பிஷ் ஃபில்த்தி ராட்டன் ஃபிலிம்ஸை எடுத்து நான் சம்பாதிக்க முடியும். பட் அது என் நோக்கம் கிடையாது. என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பதிவை ஏற்படுத்திட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். எப்படி டாக்டர் அவங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஐநோ நான் கடந்திருக்கேன். எங்கள் அப்பா அந்திம காலம் 3 மாதம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கீமோதெரப்பியில் இருந்தவர். நான் கூடவே இருந்திருக்கேன். கடைசி பையன்றதுனால நான் தான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதை அங்கே இருந்த எல்லாரையும் ஒரு பேஷண்ட்டும் அங்கே வருவாங்க. ஒரு வாரம் நல்லா பேசுவாங்க. அடுத்த வாரம் நான் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. எங்கன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இப்படிலாம் கேட்குறப்ப எனக்கு ஒரு பயங்கரம், என்னடா நேற்று வரைக்கும் கலகலன்னு பேசிகிட்டு இருந்தார், இன்றைக்கி இல்லையே, இவ்வளோதான் லைஃபா. ஸோ இதெல்லாம் கடந்து வந்ததால் இன்றைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னோட நான் 2013 இயக்குனர் சங்கத்தில் நான் துணைத் தலைவராக இருந்தப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டிரெக்டர்ஸ் பெரிய பேர் சொல்ல விரும்பலை, யாராக ஸ்மோக் பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் நான் நேராகவே போய் சொல்லுவேன், பிரதர் வேணாம் பிரதர் விடுங்கன்னு. என்னை வரப்பெல்லாம் அப்படி மறைச்சிப்பாங்க, இல்லைன்னா என்னை சாமியார்ன்னுவாங்க, சாமி வந்துட்டார் போப்பா அப்படின்வாங்க. பட் நான் நிறுத்தினதே கிடையாது. இன்ன வரைக்கும் என்னோடய யூனிட்லேயும் சரி, யாராவது இது மாதிரி ஸ்மோக் பண்ணால் ட்ரிங்க் பண்ணால், என்னோடய ஷூட்டிங் செம்பி கொடைக்கானலில் எடுத்தேன் 40 days. அந்த ஹோட்டல் ஓனர் என்கிட்ட சொன்னார், உங்கள் ஷூட்டிங்கில் தான் சார் எந்த ரூமுக்கு முன்னாடியும் ஒரு பீர் பாட்டிலோ ஒரு லிக்கர் பாட்டிலோ இல்லாமல் நான் பார்த்தேன் அப்படின்னார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க தனியாக போய் குடிக்க போகிறாங்க, எங்கே போகிறாங்க. பட் என்னுடைய அந்த எரினா, நான் இருக்கிற அந்த ஒரு சொசைட்டி, என்னுடைய டீம், இதை நான் ஸ்ட்ரிக்டாக பார்த்துப்பேன். ஏன்னா இதை கண்டிக்கிற அத்தனை உரிமையும் எனக்கு இருக்குது. நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அதில். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இது இன்னும் போய் சேரணும் எல்லாருக்குமே. இது போய் அப்படியே இந்த 216 பேர் இதில் கலந்துக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் வருத்தமும் இருக்குது. ஒரு குப்பை ஒரு அசிங்கத்துக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு மில்லியன் பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு அட்லீஸ்ட் கலந்து கொள்றதுக்கு ஆட்கள் இல்லைன்ற வேதனை தான் இருக்குது. அவங்களால இந்த சமூகத்துக்கு ஏதாவது நான் ஜெயிக்கிறோம் தோக்கிறதும் கிடையாது. இப்போ நான் எல்லாம் இந்த கடைசியாக ஃபில்டர் பண்ண 10 அந்த ஃபிலிம்ஸ் ரீல்ஸையும் நான் பார்த்தேன். நான் எனக்கு சந்தோஷம், 10 எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இந்த சமூகத்தில். நான் ஏதாவது ஒன்று பதிவு பண்ணணுன்ற ஒரு அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கறைக்கு ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் ஜெயிக்கணும் ப்ரைஸ் வாங்கணுன்றது என் நோக்கம் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட கூட அதை நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இது எனக்கு செக்ரிகேட் பண்ண நான் விரும்பலை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு கொடுக்க நான் விரும்பலை.
இந்த ப்ரைஸை வந்து அந்த 10 பேர் ஃபைனல் செலக்ட் பண்ண 10 பேருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்துடலான்னு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது எல்லாரும் கொடுத்துருங்க. அது ஏன்னா அவங்களுக்கும் அது என்னன்னா, ஒருத்தர் அடுத்த 5 பேர்கிட்ட அதை பரவணும், அந்த 5 பேர் அடுத்த இன்னொரு 5 பேர்கிட்ட அதை பரவணும். இப்படி அது வந்து இது அப்படியே வந்து ஒரு அணு மாதிரி இது அப்படியே எல்லாம் பற்றி பரவணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த முதல்ல ஒரு நோக்கம் வரணும், நம்ம ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை, ஒரு பணியை அவருடைய துணைவியார், இந்த டீமு, ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் சாதனை. யூ வில் பி ஆல் பிளஸ்டு பை காட். நீங்கள் எனக்கு அதான, ஏன்னா இவங்களை விட ஒரு ரியல், நான் வந்து வார்த்தைக்கு சொல்லுங்க, they are the real heroes. சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஒவ்வொரு ரிஸ்கான விஷயத்தையும் அவங்களுக்காக எடுக்கிறது யாரோ ஒரு ஃபைட் டீமில் இருக்கிற ஒரு டூப் எடுப்பார். அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என் பார்வையில் அவர் தான் ஹீரோவாக தெரிவார், இந்த டூப்பு தான். அந்த ஹீரோ உட்காந்து சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு அடிப்பா, அவரை பார்த்துக்கிட்டு இருப்பார், இவருக்காக அவர் மேலேருந்து குதிச்சுக்கிட்டு இருப்பார். நான் ஆச்சரியப்படுவேன், என்னடா இது, ரியல் ஹீரோஸ் அவங்க தான். அது மாதிரி இங்கே கண்ணுக்கு தெரியாத நிறைய ஹீரோஸ் இருக்காங்க எல்லாருமே. அது அவங்களெல்லாம் மெச்சிக்கணும் நம்ம. அவ்வளோ இன்னைக்கு நமக்கு வந்து நீங்கள் அன்பு செலுத்துங்கன்றதுக்கு ஒரு கூட்டம் போட வேண்டியது இருக்குது பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேசிக்கணும், ஒருத்தருக்கு நம்ம எதாவது செய்து கொள்ளணும். ஏதாவது ஒன்று, தயவுசெய்து சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு கூட்டம் போட்டு கத்த வேண்டியதாக இருக்குது. இது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், விளையாட்டாக நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்ப சும்மா கேஷுவலாக ஜாலிக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு நீங்கள் தொடுறீங்க, நாளைக்கு பாதிக்கப்படுறப்ப ஒருத்தரும் கூட நிற்க மாட்டாங்க. நான் அது கண்கூடாக பார்த்துருக்கேன். என்னுடைய சகோதர இயக்குனர்கள் அவங்க ரூமில் ஆள் இல்லாமல் இறந்து கிடந்ததையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இந்த கொடுமை வந்துடக்கூடாது யாருக்கும். ஸோ எனக்கு ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே, இந்த ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப ஐ ஆம் வெரி ப்ரவுட். ஏன்னா நான் 20 இயர்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் நான் இந்த சிகரெட்டு, பீடி, தண்ணி எல்லாம் விட்டு 20 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் எதுவும் இல்லாமல் நான் வந்து சர்வே ஆகிறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைடாக நினைக்கிறேன். நான் எங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் அப்பு, ஃபாரின் போகிறோம், இப்போ துபாய் போகிறோம், ஒரு ஸ்கெடியூல் பேக்கப்பு, ரேப் அப்புனா உடனே பெரிய பார்ட்டி, அது இது எங்கேயுமே நான் போக மாட்டேன். என்னை மட்டும் என் ரூமில் விட்டுட்டு போயிடுங்கன்னு, அவ்வளோதான். அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்தினதுக்கப்புறம் ஐ வில் கெட் அப். அப்படி ஒரு பெருமை எனக்கு இருக்கும். நான் இது இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுவேன். நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நான் குடிச்சிருக்கேன், அவ்வளவு போதை லகரி வஸ்துகளுக்குள்ள அடிமைப்பட்டு கடந்த மனுஷன் நான். அதோட வலியும் வேதனையும் புரிந்து விட்டு இந்த 20 வருடம் அது இல்லாமல் ஐ எம் லிவிங் எ ஹாப்பி லைஃப். அது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னால் முடிஞ்சது. இப்போ இந்த மேம்போ திரைப்படத்திலையும் அது அங்கங்கே ஒரு பதிவு இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா திரும்பவும் ஐ வாண்ட் டு எல்லாரையும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த 216 பேரையும் ஃபஸ்ட்டு ஐ எம் சல்யூட்டிங் தம். கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. அடுத்த வருடம் இன்னும் நிறையா பேர் நீங்கள் ப்ரைஸ் வாங்கணும், தயவுசெய்து கலந்துக்காதீங்க. நீங்கள் அந்த 216 பேரும் ஷூட் எடுக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்திருக்கும், இது தப்புன்னு. அதுவே ஒரு அணு மாதிரி பற்றி பரவும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் யாராவது துவக்கி வச்சுட்டா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அது மாதிரி அந்த ஒரு பணியை டாக்டரும் அவங்க ஃபேமிலின்றது இந்த ஹாஸ்பிட்டல், அந்த பேஷன் அவங்க அழகாக செய்கிறாங்க. இவங்களோடு இன்னும் இணைந்து இதை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ரியலி ஐ தேங்க் தெம் ஆல். எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் கூப்பிட்டோன்னு ஐ ஆம் மோஸ்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் கிடைக்காது. எத்தனையோ மேடைகள், எத்தனையோ விருதுகள், தேசிய விருது வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதில் கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி மேடையில் தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆத்மாவுக்கு நெருக்கமான உண்மையான மேடை. இது இங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் சேயிங், இந்த 10 பேர் கடைசியாக ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கீங்க. 10 பேருக்கும் என்னுடைய அப்ரிசியேஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ். இன்னும் நிறையா எடுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தர் போட்ட மாதிரி நான் வந்து ப்ரீச் பண்ணுறது பெருசு கிடையாது, ஐ மஸ்ட் ஃபாலோ இட். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். என் யூனிட்டில் வந்து நீங்கள் யாரை விசாரித்தாலும் சொல்ல முடியும், இஸ் மிஸ்டர் க்ளீன் சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு நடந்துக்கிறேன் நான். ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த சமூகத்தில் நாம் எவ்வளோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நான் பார்த்துருக்கேன், ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. ஏதாவது நம்ம தண்ணி அடிக்கலை, தம் அடிக்கலைன்னா நம்மளை ஒதுக்கட்டும், நல்லது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு இருக்கிறத விட விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் சொல்லுவேன் நான். அதில் துக்கப்பட வேண்டியது அவங்க தான். ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி எங்கள் ஊர்லலாம்
எங்கள் தெருவில் நெய்வேலியில் வந்து கேட்குறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த கடைசி வீட்டில் ஒருத்தர் குடிப்பாரே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு தெருவில் இந்த ஒருத்தர் குடிக்காமல் ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டுக்கு பக்கத்துலையான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு 99% இதுக்குள்ளே எங்கேயோ சிக்கியிருக்காங்க. பட் ரியலி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, தே வில் கம் அவுட்னு. மீண்டுமாய் இந்த பணியை, பெரும் பணியை மிகவும் ஒரு 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 நேசத்தோடு, ஒரு கம்பேஷன் அண்ட் லவ்வோடு செய்கிற டாக்டருக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஸ்டில் ஐ வில் பி மோஸ்ட் அஃபிலியேட்டட் வித் யுவர் டீம். எப்போ வேணால் கூப்பிடுங்க, ஐ வில் கம். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் யூ ஆல். தேங்க் யூ ஸ்டாஃப்ஸ், டீம், டாக்டர்ஸ். ரியலி ஐ சல்யூட் யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை சிறந்த முறையில் சிறப்புரையாக வழங்கிய இயக்குனர்